அந்த இந்து முன்னணி நடத்துகின்ற மாநாட்டில் ஒரு கான்செப்டை வச்சுப்பாங்க. ஏதாவது ஒரு எந்த கோயிலில் என்ன இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறத எடுத்துகிட்டு அதை பேசுவாங்க. அதை தாண்டி அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறு அப்படிங்கிற கோஷ கட்டாயமாக இருக்கும். அரசே ஆலயத்தை விட்டு வேறுனா அரசாங்கமே நீ அதுக்குள்ளே பிரவேசிக்காத, அந்தந்த இடத்துல யாரெல்லாம் முக்கியஸ்தர்கள் இருக்காங்களோ அவங்க கையில் அந்த ஆலயத்தை ஒப்படைச்சிட்டு நீ வெளியில் போயிடும்பாங்க. நானே அதை பேசியிருக்கேன். ஏன்னா அது சார்பாக நானே இந்த கான்செப்டை நான் வலியுறுத்தி பல முறை நான் பேசியிருக்கின்றேன் என்பதை வெளிப்படையாகவே பேசுகின்றேன். ஆனால் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் அதனுடைய அட்வைசரி கமிட்டராக என்னை போட்ட பிறகு அதில் நான் அதனுடைய செயல்பாடுகளை பார்க்கின்றேன். ஒரு அரசாங்கம் இல்லைன்னா இவ்வளோ பெரிய கோயில்கள், சொத்துக்கள், மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் தனிப்பட்ட முறை மேலே யாரோ சில முக்கியஸ்தர்கள் அந்தந்த இடத்துல இருக்கிறவங்க அவங்க மேனேஜ் பண்ணுவாங்கன்னு சொன்னால் அது என்னத்துக்காகனா முன்னாடி நடந்தது போல் ஓமந்தூர் ராமசாமியை முதல்ல ஓமந்தூரார் நாயக்கர் அவர் சொன்னது போல் இது தனி மனிதர்கள்கிட்ட போய் சேர்ந்துடும். அது என்ன ஆகுதுன்னா எக்ஸ்பிளாய்டேஷன். அதை அந்த சொத்தெல்லாம் சூறையாடின்னு இருந்தாங்க. அதுதான் அவரை எடுத்து அவர் பேசியிருக்கின்றார். ஓமந்தூரார் அவர்கள் அசம்பிளிலேயே பேசியிருக்கின்றார். ஆகவே அது பெரிய மிக பிரச்சனை. ஒரு வலிமை மிக்க ஒரு அதிகாரமுள்ள ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு, எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் அதிகாரமும் இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் கையில் தான் கோயில்கள்லாம் இருக்கணும். அப்படி தான் நான் நம்புகின்றேன். ஆகவே என்னுடைய கருத்தை இப்போ மாறுபடுங்க. அரசு ஆலயத்தை விட்டு வெளியேறினா இப்போ அரசாங்கம் ஆலயத்தை விட்டு வெளியேற முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா இல்லை அவங்க வெளியேறிட்டாங்கன்னா அந்த எங்கேயோ போய்டும் அந்த கோயில்கள்லாம் தனிநபர். ஆமாம், அது சூறையாடப்பட்டு விடும். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. முன்னாடி இதெல்லாம் நான் பற்றி நிறையவே பேசியிருக்கின்றேன். எவ்வளோலாம் சூறையாடப்பட்டன அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நான் உங்கள் தொலைக்காட்சியிலே பல முறை பேசியிருக்கிறேன். அதனால் அரசாங்கம் இருக்கணுங்கிறது